குட் மார்னிங் டு ஆல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ லீனியர் அல்ஜிப்ராவில் லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் என்னென்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? ஆக்சுவலாக நம்ம குரூப் தியரியில் என்ன படிச்சிருப்போம்? ரெண்டு குரூப்புக்கு இடையில் ஹோமோமார்ஃபிசம் படிச்சிருப்போமா? சேம் தான். இங்கே ரெண்டு வெக்டார் ஸ்பேஸ்க்கு இடையில் ஹோமோமார்ஃபிசம், அதுக்கு பேர் வந்து லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்கிறாங்க. ரைட்டுங்களா? ரைட். பாருங்கள், டெஃபினிஷன் பாருங்கள். லெட் V அண்ட் WB டூ வெக்டார் ஸ்பேசஸ் ஓவர் த சேம் ஃபீல்டு இருக்கணும். ரொம்ப முக்கியமான கண்டிஷன், ஓவர் த சேம் ஃபீல்டில் இருக்கணும். ரெண்டு வெக்டார் ஸ்பேஸுக்கும் சேம் ஃபீல்டு இருக்கணும். ரைட்டுங்களா? வெக்டார் ஸ்பேசஸ் ஹேவ் த சேம் ஃபீல்டு. ரைட். இப்போ ஒரு மேப் எடுக்கிறோம். அந்த டிங்கிற மேப் வந்து ஃப்ரம் விக்கு டபிள்யூக்கு இடையில் ஒரு மேப் எடுக்கிறோம். அந்த மேப் வந்து லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லணும்னா இஃப் இந்த ரெண்டு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். டி ஆஃப் V1 + V2, டி ஆஃப் V1 + டி ஆஃப் V2 இப்படி வந்துடும். ஆக்சுவலாக இந்த ப்ளஸ்ங்கிறது எங்கே உள்ள ஆப்ரேஷன்னா இங்கே உள்ள ஆப்ரேஷன். ரைட்டுங்களா? இந்த ப்ளஸ்ங்கிறது ஆக்சுவலாக எப்படி பாருங்கள், இந்த ப்ளஸ்ன்னு பார்க்குறீங்களா? இந்த ரெண்டு எலமெண்ட் எங்கே இருக்குன்னு பாருங்கள், அங்கே உள்ள ஆப்ரேஷன்ஸ். ப்ளஸ் இது எங்கே உள்ள ஆப்ரேஷன்னா இங்கே ரெண்டு எலமெண்ட் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அப்போ இதில் உள்ள ஆப்ரேஷன்ஸ். இங்கே பார்க்கும்போது என்ன ஆயிரும், இந்த ப்ளஸ் எங்கே உள்ள ஆப்ரேஷன்னா இந்த ரெண்டு எலமெண்ட் எங்கே இருக்கும், டபிள்யூவில் இருக்கும். இங்கே உள்ள ஆப்ரேஷன்ஸ் அதை நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அதே மாதிரி இங்கே ஆல்ஃபா இன்ட்டு வியா, ஆல்ஃபா இன்ட்டு வின்னு போட்டிருக்கோமா? அப்போ இது வந்து ஸ்கேலர் மல்டிப்ளிகேஷன்ஸ். இதுக்கு இடையில் விக்கும் இதுக்கு. அப்போ இந்த ஸ்கேலர் மல்டிப்ளிகேஷன் எங்கே டிஃபைன் ஆகும்னா வியில் டிஃபைன் ஆகும். சரிங்களா? ரைட். இது பாருங்கள், இது ஆல்ஃபா, இது எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், டி ஆஃப் இ வந்து இங்கே இருக்கும். அப்போ இந்த ஸ்கேலர் மல்டிப்ளிகேஷன் வந்து இங்கே டிஃபைன் ஆகக்கூடிய ஸ்கேலர் மல்டிப்ளிகேஷன் இந்த டாட். சரிங்களா? ரைட். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஸோ எந்த ரெண்டு எலமெண்ட்டுக்கு இது ட்ரூவாக இருக்கணும். அதேமாதிரி எந்த ரெண்டு ஃபீல்டுக்கு, எந்த ஒரு ஃபீல்டுக்கும், எந்த ஒரு ஃபீல்டு எலமெண்ட்டுக்கும், எந்த ஒரு அந்த வெக்டார் ஸ்பேஸ் எலமெண்ட்டுக்கு ட்ரூவாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லிடலாம், இந்த லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லிடலாம். சரிங்களா? சப்போஸ் டிங்கிறது வி டு வி அப்படியே வந்துச்சுன்னா அது என்ன சொல்லுவாங்கன்னா லீனியர் ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஃப்ரம் வி டு வி. இங்கே வியும் டபிள்யூவும் இருந்தால் லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லுவோம். வி டு வினா ஸ்டாண்டர்டாக லீனியர் ஆப்ரேட்டர்னு சொல்லுவோம். சரிங்களா? ஓகே, ரைட். ஸோ இப்போ இது ஒரு முக்கியமான கான்செப்ட். ஓகே, இப்போ வந்து ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், லீனியர் ஃபங்க்ஷனல் பார்க்க போகிறோம். லீனியர் ஃபங்க்ஷனல் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஃப்ரம் இந்த வெக்டார் ஸ்பேஸ் விக்கும் எஃப்க்கும் இடையில உள்ள லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் என்ன சொல்லுவோம்னா லீனியர் ஃபங்க்ஷனல்னு சொல்லுவோம். ஸோ இதை வச்சு தான் நம்ம டுயல் ஸ்பேஸ்லாம் நிறைய பார்ப்போம். டுயல்னு நிறைய வரும். டுயல் அனிகுலேட்டர் ஸ்பேஸ்லாம் பார்ப்போம். சரிங்களா? ஸோ லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஃப்ரம் அந்த வெக்டார் ஸ்பேஸுக்கும் ஓவர் த ஃபீல்டு எஃப், அது ரெண்டுக்கும் இடையில உள்ள லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் லீனியர் ஃபங்க்ஷனல்னு சொல்லுவோம். ஃபங்க்ஷன் ரைட்டுங்களா? ரைட். மோனோமார்ஃபிசம்னா ஒரு லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு அந்த லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனை வந்து எப்போ மோனோமார்ஃபிசம் சொல்லுவோம்னா அது வந்து 1:1 இருக்கணும். 1:2 ஆர் இன்ஜெக்டின்னு சொல்லுவோம். சரிங்களா? எபிமார்ஃபிசம்னா அந்த லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் என்ன இருக்கணும், ஆன்-2 இருக்கணும். ஆன்-2 இருந்தால் அது வந்து எபிமார்ஃபிசம் சொல்லுவோம். ஆர் ஆன்-2க்கு அனதர் நேம் வந்து சப்ஜெக்டிவ்னு சொல்லுவோம். ஐசோமார்ஃபிசம்னா லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து 1:1 இருக்கணும், ஆன்-2 இருக்கணும். ஸோ அதுக்கு பேர் ஐசோமார்ஃபிசம் சொல்லுவோம். அதாவது பைஜெக்டிவ். சரிங்களா? அதெல்லாம் சம் பேசிக் டெஃபினிஷன்ஸ். இதை வச்சு நம்ம ப்ராப்ளம் போடுவோம். சரிங்களா? பாருங்கள், நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஜீரோ லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். ஜீரோ லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்னா அப்போ என்ன பாருங்கள், லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எடுத்துக்கிறோம். டி விலேருந்து டபிள்யூக்கு போகிறது இந்த மாதிரி டிஃபைன் பண்ணுறது. டி ஆஃப் வி இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ எல்லா எலமெண்ட்டையும் ஜீரோக்கு மேப் பண்ணுது. எல்லா எலமெண்ட்டையும் என்னது, இந்த எலமெண்ட் இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஜீரோக்கு மேப் பண்ணுச்சுன்னா அதை என்ன சொல்லுவோம்னா லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லுவோம். ஜீரோங்கிற எலமெண்ட் வந்து இஸ் ஐடென்டி எலமெண்ட் இந்த டபிள்யூவில் உள்ள ஐடென்டி எலமெண்ட். சரிங்களா? எல்லா வியில் உள்ள எல்லா எலமெண்ட்டையும் ஜீரோக்கு மேப் பண்ணுச்சுன்னா இந்த மாதிரி மேப் பண்ணும். ஸோ இங்கே உள்ள எல்லா எலமெண்ட்டையும் அப்படியே ஜீரோக்கு மேப் பண்ணணும். அப்படி மேப் பண்ணிச்சுன்னா என்ன சொல்லுவோம்னா இதை வந்து நம்ம ஜீரோ லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லுவோம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து ஐடென்டிட்டி லீனியர் ஆப்ரேட்டர்னு சொல்லும்போது என்னது டொமைன் கோடொமைன் சேமாக இருக்கும். ஓகே, இப்போ லீனியர் ஆப்ரேட்டர் எல்ஓனா லீனியர் ஆப்ரேட்டர். ஓகேவா? டி ஃப்ரம் வி டு வி இஸ் டு பி ஐடென்டி லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்னா டி ஆஃப் வி டு வி. சரிங்களா? அதாவது என்னென்னா இப்படி வரும், டி = வின்னு எழுதியிருப்போம். சரிங்களா? அதாவது அந்த எலமெண்ட் அதுக்கே மேப் பண்ணணும். அந்த எலமெண்ட் அதாவது அந்த எலமெண்ட்டு இமேஜும் பிரி இமேஜ் சேமாக இருக்கும். சரிங்களா? அந்த எலமெண்ட்டு அதுக்கே மேப் ஆகக்கூடிய மேப்பை வந்து ஐடென்டி லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து நில்போட்டன்ட் லீனியர் ஆப்ரேட்டர்னால் ஒரு லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி வரும். T⁻k = 0 ஃபார் சம் k belongs to n. ஆக்சுவலாக நம்ம இந்த டெஃபினிஷன் அதாவது இதுலேருந்து அதை எழுதுவோம். சரிங்களா? இந்த மாதிரி எழுதுவோம். அதாவது டி ஆஃப் மேப் டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவோம், ஆக்சுவலாக இப்படி T² அர்த்தம்னா T² ஆஃப் வின்னு அர்த்தம், டி ஆஃப் டிவின்னு எழுதுவோம். சரிங்களா? இப்போ இங்கே இது கிடைக்கும், இதை இங்கே அப்ளை பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி ஒரு இது கிடைக்கும். சரிங்களா?
அப்போ இந்த மாதிரி டி பவர் கே, இந்த டீயை வந்து நீங்கள் கே டைம்ஸ் காம்போசிஷன் பண்ணுற மாதிரி வரும். அட் வி போடும்போது 0 ஆச்சுன்னா ஓகேவா, ஃபார் சம் கே, ஸோ எல்லா கேக்கும் வரும், ஏதோ ஒரு சம் கேக்கு இந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லணும்னா அந்த லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனை வந்து நில்போட்டன்ட்னு சொல்லுவோம். சரிங்களா, நில்போட்டன் நமக்கு மேட்ரிக்ஸில் தெரியுமில்ல, ஏ பவர் கே ஈக்குவல் 0 ஃபார் சம் கே இஸ் அன் இன்டீஜர்னு சொல்லுவோம், கே இஸ் அன் நேச்சுரல் நம்பர் சொல்லுவோம், அதே தான் இங்கே நில்போட்டன்ட். ஐட்டோபோட்டன்ட்னா அந்த இது நம்ம ஏற்கனவே சொல்லுது ஏ ஸ்கொயர் ஈக்குவல் ஏன்னு சொல்லுவோம், அதே தான் இங்கே டி ஸ்கொயர் ஈக்குவல் டீன்னு வரும். டி ஸ்கொயர் டி மீன்ஸ் டி ஸ்கொயர் ஆஃப் வி ஈக்குவல் டி ஆஃப் இ ஃபார் எவ்ரி வி பிலாங்ஸ் டு வி. ஓகேவா, நெக்ஸ்ட் இன்வொலட்டரி லீனியர் ஆப்ரேட்டர்னா டி ஸ்கொயர் ஈக்குவல் ஐடென்டிட்டி வருது, நில்போட்டன்ட் சாரி இன்வொலட்டரி லீனியர் ஆப்ரேட்டர். சரிங்களா, ஸோ இதில் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பின்னாடி பின்னாடி நம்ம சம்மு போடும்போது நான் கிளியராக உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லிடுறேன். சரிங்களா, லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனில் ஒரு 5-6 வீடியோஸ் எப்படி கம்ப்ளீட்டாக போட்டால் தான் முடிக்க முடியும், அவ்வளோ இருக்குது அதில். சரிங்களா, முக்கியமானது. அதனால் இப்போ ஜஸ்ட் டெஃபினேஷன் மட்டும் பார்த்துக்கோ, நெக்ஸ்ட் போடும்போது பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், சிங்குலர் லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். சிங்குலர்னு அர்த்தம்னா ஒரு லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் செட் டு பி சிங்குலர். அதாவது பொதுவாக என்னென்னா ஒரு லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்தாச்சுனாலே நமக்கு என்ன தெரியும்னா இது வி, இது டபிள்யூ. 0 எலமெண்ட்டை 0க்கு கண்டிப்பாக லீனியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் மேப் பண்ணும், இது நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். சரிங்களா, அது போக வேறு ஏதோ ஒரு நான்-0 எலமெண்ட்டை இந்த டி வந்து 0க்கு மேப் பண்ணிச்சுன்னா அதை என்ன சொல்லுவோம்னா சிங்குலர் லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லுவோம். புரியுங்களா, அது ஆக்சுவலாக நமக்கு என்னது டிஃபால்ட்டாக 0-0க்கு மேப் பண்ணிடும். அது போக ஏதோ ஒரு அட்லீஸ்ட் ஏதோ ஒரு நான்-0 எலமெண்ட்டை இது ஒரு நான்-0 எலமெண்ட் எடுத்துவோம், இதை வந்து 0க்கு மேப் பண்ணிருச்சுன்னா இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் என்ன சொல்லிடுவோம், சிங்குலர்னு சொல்லுவோம். ஏதோ ஒன்று, அவ்வளோ, ஏதோ ஒரு நான்-0 எலமெண்ட்டை இந்த டி வந்து 0க்கு மேப் பண்ணிருச்சுன்னா இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷனை சிங்குலர் லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லுவோம். சரிங்களா, அதாவது டி இஸ் நாட் 1-1. சரிங்களா, டி இஸ் நாட் 1-1, அதாவது கர்டி இஸ் நாட் ஈக்குவல் டு சிங்கிள்டன் 0. நமக்கு தெரியும்ல லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இந்த 1-1 இருந்தால் இஃப் அண்ட் ஒன்லி கர்டி வந்து சிங்கிள்டன் 0ன்னு தெரியும். சரிங்களா, அந்த தேரை தான் இந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம். ரைட்டுங்களா, ஸோ வெரி சிம்பிள். ஓகேவா, இப்போ கர்னலை வச்சு என்ன செய்யலாம், நீங்கள் சிங்குலர் நான் சிங்குலர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லிடலாம். முக்கியமான வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், இது ரொம்ப முக்கியமானது. நான் சிங்குலர்னு அர்த்தம் இதே தான், டி இஸ் 1-1, கர்டி வந்து 0 வந்தால் ரைட்டுங்களா. இப்போ அதாவது எந்த ஒரு நான்-0 எலமெண்ட்டையும் என்னது அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் 0க்கு மேப் பண்ணாது. சரிங்களா, 0 மட்டும்தான் மேப் பண்ணும். ஓகே, இதுக்கு மீனிங் என்னது, 0 எலமெண்ட்டை மட்டும்தான் என்னது இந்த டி வந்து 0க்கு மேப் பண்ணும். வேறு எந்த ஒரு நான்-0 எலமெண்ட்டையும் என்னது டி வந்து 0க்கு மேப் பண்ணாது. அந்த மாதிரி ஒரு மேப்பிங் தான் என்னது ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் தான் நான் சிங்குலர் லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட்டு ரைட் இன்வெர்ட்டபிள் லீனியர் ஆப்பரேட்டர். ரைட் லெஃப்ட்னு சொல்லுவோம், ரைட் இன்வெர்ட்டபிள், லெஃப்ட் இன்வெர்ட்டபிள் சொல்லுவோம். ஓகே, பாருங்கள், ஏ லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் டி ஃப்ரம் வி டு வி. ஸோ லீனியர் ஆப்ரேட்டர் தாங்க பேசணும். ஓகேங்களா, ஸோ இது வந்து வி டு டபிள்யூ போட முடியும், வி டு வி லீனியர் ஆப்ரேட்டர் தான். சரிங்களா, ஸோ டு பி ரைட் இன்வெர்ட்டபிள் இஃப் தேர் இஸ் ஏ லீனியர் ஆப்ரேட்டர். இதே மாதிரி லீனியர் ஆப்ரேட்டர் இது ஃப்ரம் வி டு வி இருக்கணும், இது முக்கியமானது. இது ஏதோ ஒரு லீனியர் ஆப்ரேட்டர் இருக்கணும், அதோட டொமைன் கோடொமைன் வி டு வியாக இருக்கணும். இருந்து டி ஆஃப் எஸ், அதாவது காம்போசிஷன் டி காம்போசிஷன் எஸ் வந்து ஐடென்டிட்டி வருது. ஐடென்டிட்டி வருது. அப்படி வந்துச்சுன்னா சொல்லலாம் டி இஸ் ரைட் இன்வெர்ட்டபிள். நிறைய பேருக்கு இது தெரியும், ஆனால் ரைட் லெஃப்ட் கன்ஃபியூஷன் வரும். டி எங்கே இருக்குது பாருங்கள், டி எங்கே இருக்குது. ஸோ ஆக்சுவலாக ரைட் இன்வெர்ட்டபிளா, ரைட் இன்வெர்ட்டபிள். ஸோ டிக்கு எஸ் எங்கே இருக்குது, ரைட் சைடு தானே இருக்குது, அப்போது இது வந்து ரைட் இன்வெர்ட்டபிள். சரிங்களா, லெஃப்ட் இன்வெர்ட்டபிளாக இந்த பக்கம் இருக்குது. ரைட்டுங்களா, இது புரிஞ்சுக்கிங்க. ஸோ லெஃப்ட் இன்வெர்ட்டபிள்னா என்ன அர்த்தம், இதே மாதிரி ஏதோ ஒரு லீனியர் ஆப்ரேட்டர் எடுக்கிறோம், இந்த லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து செட் டு பி லெஃப்ட் இன்வெர்ட்டபிள். அப்போ தேர் இஸ் எ லீனியர் ஆப்ரேட்டர் எஸ் டேஷ் நான் எடுத்துக்கிறேன், எஸ் டேஷ் ஃப்ரம் வி டு வி சச் தஸ் எஸ் டேஷ் ஆஃப் டி வந்து ஐடென்டிட்டி வரணும். ஸோ இப்படி வந்துச்சுன்னா என்ன சொல்லலாம், இதை வந்து இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷனை லெஃப்ட் இன்வெர்ட்டபிள் லீனியர் ஆப்ரேட்டர்னு சொல்லலாம். ஓகேவா, ஸோ இதெல்லாம் நம்ம ஹெஸ்டைன் சார் புக்கில் உள்ள கொஸ்டின்ஸ், இதெல்லாம் அப்படியே இருக்குது. சரிங்களா, அதை பாருங்கள். சரிங்களா, ரைட். நெக்ஸ்ட்டு இன்வெர்ட்டபிள் லீனியர் ஆப்ரேட்டர்னால் ரைட் லெஃப்ட் ரெண்டுமே இருக்கணும். ஸோ ரைட் ஆக்சுவலாக ரைட் இன்வெர்ட்டபிளாக இருக்கணும், லெஃப்ட் இன்வெர்ட்டபிளாக இருக்கணும். அப்படி இருக்கக்கூடிய லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் லீனியர் ஆப்ரேட்டர் தான் இன்வெர்ட்டபிள்னு சொல்லுவோம். சரிங்களா, அதான் இங்கே எழுதியிருப்போம். தேர் இஸ் எ லீனியர் ஆப்ரேட்டர் எஸ் ஃப்ரம் வி டு வி சச் தட் டிஎஸ் எஸ்டிசி ஐடென்டிட்டி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோம்னா, ஓகே, ஸோ சம் முக்கியமான கான்செப்ட். இப்போ வெக்டார் ஸ்பேஸில் டைமென்ஷன் ஃபைனைட்டாக இருந்துச்சுன்னா ஒரு லீனியர் ஆப்ரேட்டர் ஃப்ரம் வி டு வி எடுக்கிறோம். அப்படிங்கும்போது ரைட் லெஃப்ட் இன்வெர்ட்டபிள்ங்கிறது தேவையில்லை. சரிங்களா, ரைட் லெஃப்ட்டுங்கிறது தேவையில்லை. அது ஒரு முக்கியமான நோட்டு. சரிங்களா,
ரைட் லெஃப்ட்டுங்கிறது தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ ஒரு வெக்டார் ஸ்பேஸ் ஃபைனைட் டைமென்ஷனில் இருந்தால் ஸோ அதை வச்சு லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் டிஃபைன் பண்ணுறோம். அந்த லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து ரைட் இன்வெர்ட்டிபிளாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக லெஃப்ட் இன்வெர்ட்டிபிளாக இருக்கும். லெஃப்ட் இன்வெர்ட்டிபிளாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக ரைட் இன்வெர்ட்டிபிளாக இருக்கும். சரிங்களா? அதை எழுதியிருப்போம். இது வந்து ஃபைனைட் டைமென்ஷனல் மட்டும்தான் ட்ரூ, இன்ஃபினைட் டைமென்ஷனல் ட்ரூ கிடையாது. ஓகேவா? ஆக்சுவலாக நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆக்சுவலாக என்னென்னா இப்போ ஏ ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கோமே. இப்போ 1, 2, 3, 4. ஸோ இது இன்வெர்ட்டிபிளான்னு கேட்குறாங்கன்னா ஏதோ ஒரு மேட்ரிக்ஸ் எடுக்கிறீங்க, ஏதோ ஒரு நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் எடுக்கிறோம். தேர் இஸ் P belongs to M to Rன்னு வச்சுக்குமா, such that ஏபிசியோட ஐடென்டிட்டி வந்துருச்சு. இது வந்தாலே போதும். சரிங்களா? இது வந்தாலே என்ன வரும், ஏபிசியோட ஐடென்டிட்டி வந்தாலே இது என்ன ஆயிரும், இது இன்வெர்ட்டிபிள் வந்துடும். சரிங்களா? ஓகே. ஏபிசியோட ஐடென்டிட்டி பிஏசியோட ஐடென்டிட்டி வரணும் அவசியம் கிடையாது, ஆட்டோமேட்டிக்காக வந்துடுங்க. ஸோ ஆட்டோமேட்டிக் ஃபைனைட் டைமென்ஷனல். இது வந்து லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபைனைட் டைமென்ஷனல். சரிங்களா? ஃபைனைட் டைமென்ஷனல் வெக்டார் ஸ்பேஸ் இந்த லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ மேட்ரிக்ஸுங்கிறது லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் தான். சரிங்களா? அப்போது இது மட்டும் வந்தாலே என்னது, இது இன்வெர்ட்டிபிள்னு சொல்லிடலாம். ஏஎஸ் இன்வெர்ட்டிபிள், ரெண்டு மேட்ரிக்ஸ் இன்வெர்ட்டிபிள்னு சொல்லிடலாம். சரிங்களா? அதேமாதிரி பிஎஸ்சிகள் இது வந்தாலும் என்ன செஞ்சலாம், ஏ இன்வெர்ட்டிபிள்னு சொல்லிடலாம், பி இன்வெர்ட்டிபிள்னு சொல்லிடலாம். ஸோ ரெண்டுமே இது இருக்கணும் அவசியம் கிடையாது. ஏபிசி ஈக்குவல் பிஏசி ஐடென்டிட்டி இது வரணும் அவசியம் கிடையாது, ரெண்டுமே கொண்டு வரணும் அவசியம் கிடையாது. ஏன்னா ஏங்கிற லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆன் தி ஃபைனைட் டைமென்ஷனல் வெக்டார் ஸ்பேஸ். அதே நேரத்தில் இன்ஃபினைட் டைமென்ஷனல் வெக்டார் ஸ்பேஸ் நீங்கள் ரெண்டுமே சொல்லணும். ஸோ இது ஒரு முக்கியமான கேஸ். பாருங்கள், இது எக்ஸாம்பிள் பாருங்கள். சப்போஸ் நம்மளோட வெக்டார் ஸ்பேஸ் இன்ஃபினைட் டைமென்ஷனல் வெக்டார் ஸ்பேஸாக இருக்குது அப்படின்னா இந்த எபோ இந்த ரைட் வந்து லெஃப்ட்டாக வராது, லெஃப்ட் வந்து ரைட்டாக வரணும்னு அவசியம் இல்லை. சரிங்களா? அதுக்கு எக்ஸாம்பிள் ஒன்று கொடுக்குறோம், கவுண்டர் எக்ஸாம்பிள்ஸ். விங்கிறது ஆர்எக்ஸ், இது நமக்கு தெரியும், இன்ஃபினைட் டைமென்ஷனல் வெக்டார் ஸ்பேஸ் ஓவர் ஆரில். சரிங்களா? இது நமக்கு தெரிஞ்ச வெக்டார் ஸ்பேஸ். ஓகே. ஸ்டாண்டர்டு ஆக்சுவலாக இன்ஃபினைட் டைமென்ஷனல் ஸ்பேஸில் நமக்கு மொதல் தெரிஞ்ச எக்ஸாம்பிள் இது மட்டும்தான். சரிங்களா? பிஎஸ்சி லெவலில். அதுக்கப்புறம் நம்ம எம்எஸ்சி லெவல் நிறைய படிப்போம். ஃபங்க்ஷனல் அனாலிசிஸ் ஃபுல்லாக என்னது, டீல்ஸ் வித் இன்ஃபினைட் டைமென்ஷனல் வெக்டார் ஸ்பேஸ். ஆக்சுவலாக லீனியர் அல்ஜிப்ரா டீல்ஸ் வித் ஃபைனைட் டைமென்ஷனல் வெக்டார் ஸ்பேஸ் ஒன்லி. ஃபங்க்ஷனல் அனாலிசிஸ் டீல்ஸ் வித் இன்ஃபினைட் டைமென்ஷனல் வெக்டார் ஸ்பேஸ். அது புரிஞ்சுக்கணும். ஸோ லீனியர் அல்ஜிப்ராவுக்கும் ஃபங்க்ஷனல் அனாலிசிஸ் அது மெயின் டிஃப்ரென்ஸாக இருக்கும். சரியா? ரைட். இப்போ பாருங்கள், விங்கிறது இன்ஃபினைட் டைமென்ஷனல் வெக்டார் ஸ்பேஸ் எடுத்தாச்சு. இப்போ நான் என்ன சொல்கிறேன், ஒரு மேப் லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். டிங்கிற V கொடுக்குறேன். இது நீங்கள் என்ன பண்ணால் அந்த லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நீங்கள் ப்ரூவ் பண்ணணும். சரிங்களா? இது வந்து லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ரூவ் பண்ணுங்க. டி இஸ் எ லீனியர் ஆப்ரேட்டர். நீங்கள் ஈஸியாக ப்ரூவ் பண்ணிடலாம், ஈஸியாக சிம்பிளாக ப்ரூவ் பண்ணிடலாம். ஓகேவா? அதே மாதிரி இந்த எஸ்ஸும் என்னது, எஸ் இஸ் எ லீனியர் ஆப்ரேட்டர். இது நீங்கள் ஈஸியாக ப்ரூவ் பண்ணிடலாம். பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள். கேட்டுங்களா? ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, f(x) x² ஒரு எலமெண்ட்டை இங்கே எடுக்கலாமா, இங்கே எடுக்கலாமா, இங்கே இருக்குன்னு தானே, x²ங்கிறது இது பாலினாமியல் இங்கே இருக்கும், R(x)ல் இருக்கும். ஸோ இங்கே எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் டிஎஸ் f(x) கண்டுபிடிக்கிறேன். அப்போ எனக்கு இந்த எழுதிக்கலாமா, டிஎஸ் s(f(x). இப்போ f(x) x² அப்ளை பண்ணுறேன். எஸ்ஸுங்கிறது இன்டகிரேஷன்ஸ் 1 to x, இதை t² இப்படி போட்டாச்சு. இது நம்ம இன்டகிரேட் பண்ணுறோம். இன்டகிரேட் t²/3 வரும். அப்பர் லிமிட் லோயர் லிமிட் போடும்போது ஸோ இந்த மாதிரி வந்துடும். இதை நான் மறுபடியும் என்ன பண்ணுவேன்னா டீயில் கொடுக்குவேன். டீயில் கொடுக்கும்போது அது டெரிவேட்டிவ் வந்துடும். இப்போ என்ன ஆயிரும், 1/3 3x² வந்துருக்கு. சரிங்களா? அப்போது டி காம்போசிஷன் எஸ் வந்து இந்த எஃப்ங்கிற ஃபங்க்ஷனை இந்த x² மேப் பண்ணியிருக்கு. நான் அடுத்து என்ன பண்ண போகிறேன், அதே தான் எஸ் காம்போசிஷன் டி அட் f(x)ல் கண்டுபிடிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்படி எழுதிக்கலாமா, t(f(x) இதை 2xன்னு வந்துடும். நான் இங்கே கொடுக்குறேன் 2t²/2 அப்பர் லிமிட் லோயர் லிமிட். ஸோ இப்படி வந்துடும். ஸோ இது x² - 2. அப்போ இந்த இது என்ன ஆயிடுச்சு, இந்த மாதிரி மேப் பண்ணுது. அப்போ என்ன அர்த்தம், ரெண்டு மேப்பு வேறு வேறு. ஓகேவா? ஆக்சுவலாக என்னென்னா ரெண்டு ஃபங்க்ஷன் எப்போ ஈக்குவலாக சொல்லுவோம், இப்போ ஃபங்க்ஷன் எஃப் ஃப்ரம் ரெண்டுக்குமே டொமைன் கோடொமைன் சேமாக இருக்கணும். ஓகேவா? டொமைன் கோடொமைன் சேமாக இருக்கணும் ஃபங்க்ஷன். இப்போ எஃப் காம்போசிஷன் ஜி அட் எக்ஸ், ஜி காம்போசிஷன் எஃப் அட் எக்ஸ் ஃபார் எவ்ரி x belongs to E. அப்படி இருந்துச்சுன்னா தென் why we do this. ஓகே. ஸோ இப்படி சொல்லுவோம். சரி, ஓகேவா? ரெண்டு ஃபங்க்ஷன் காம்போசிஷன் ஈக்குவல்னா இப்படி சொல்லுவோம். சரிங்களா? இப்போ ஒரே ஒரு ஃபங்க்ஷன் என்ன சொல்லுவோம், எஃப் ஃப்ரம். ஓகேவா? ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணுறோம். இதை தான் நம்ம இங்கே பண்ணி ரெண்டு ஃபங்க்ஷன் ஈக்குவல்னா இப்படி தான் பண்ணுறோம். சரிங்களா? ஏன் காம்போசிஷனாக போடுறோம், அதெல்லாம் தேவையில்லையே. ஓகே, காம்போசிஷன் ஓகே. இப்போ ஜென்ரலாக ஃபங்க்ஷன் சொல்கிறது இருந்தால் f(x) = g(x) ஃபார் எவ்ரி x belongs to E. இப்படி சொல்லியாச்சுன்னா இந்த ரெண்டு ஃபங்க்ஷன் ஈக்குவல்னு சொல்லிடலாம்.
இப்படி சொல்லியாச்சுன்னா அது ரெண்டோட காம்போசிஷன் ஈக்குவல்னு சொல்லிக்கலாம். சரிங்களா? அதாவது இது ஏ டு இது காம்போசிஷன் போடும்போது ப்ரொவைடட் இந்த இதெல்லாம் எக்ஸிஸ்ட் ஆகிற மாதிரி பார்த்துக்கணும். எஃப் காம்போசிஷன் ஜீனா வரும், இது கொஞ்சம் சேமாக வர மாதிரி போட்டுக்கும். ஸோ ஏ டு ஏனே போட்டுக்கும். சரிங்களா? அப்போ தான் பிரச்சனை வராது. ஓகே, காம்போசிஷன் எக்ஸிஸ்ட் ஆகிற மாதிரி பார்த்துக்கணும். சரிங்களா? ரைட். ஸோ இது வந்து என்னது, இந்த மாதிரி வரல. அப்போ என்ன செஞ்சிடலாம், ரைட் லெஃப்ட்லாம் இங்கே சொல்ல முடியாது. அப்புறம் ரெண்டுமே நம்ம செக் பண்ணணும். சரிங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் கான்செப்ட் என்னென்னா நார்மல் ஆப்ரேட்டர். நார்மல் ஆப்ரேட்டர் ஒரு லீனியர் ஆப்ரேட்டர் நார்மல், இது ஆக்சுவலாக ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நார்மல் ஆப்ரேட்டர்ஸ். ஓகேவா? ஓகே, ஸோ ஒரு லீனியர் ஆப்ரேட்டரை வந்து டி ஃப்ரம் வி டு வி எடுத்துக்கிறோம். செட் டு பி நார்மல். நார்மல் ஆப்ரேட்டர் அப்படின்னா டி காம்போசிஷன் டி ஸ்டார். ஓகே, அட்ஜாயின்ட். ஆக்சுவலாக இது அட்ஜாயின்ட் மேப்னு சொல்லுவோம். சரிங்களா? அட்ஜாயின்ட் டிக்கு அட்ஜாயின்ட் வந்து டி ஸ்டார்னு சொல்லுவாங்க. சரிங்களா? டி ஸ்டார் டி வந்து சேமாக வந்துச்சுன்னா அது அட்ஜாயின்ட் சொல்லுவோம். ஓகேவா? செல்ஃப் அட்ஜாயின்ட்னா டி ஈக்குவல் டு டி ஸ்டாரும் டி சேமாக இருந்தால் செல்ஃப் அட்ஜாயின்ட். சரிங்களா? ரைட். இப்போது இந்த கொஸ்டின்ஸ் அடிக்கடி கேட்ட கொஸ்டின், சிஎஸ்ஆர் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின்ஸ் ரைட்டுங்களா? எம்சிக்யூவில் கேட்டுப்பாங்க. ஆக்சுவலாக ரியல் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ், ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ், ஆர்த்தோகோனல் மேட்ரிக்ஸஸ் ஆர் நார்மல். சரி தானே? ஸோ நார்மல் வந்து ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ் ஏ ஈக்குவல் சேம்னு வந்துடும். ஓகேவா? அதே மாதிரி எல்லாம் நமக்கு தெரியும். சரிங்களா? இதெல்லாம் நார்மலாக இருக்கும். அதே மாதிரி காம்ப்ளெக்ஸ் ஹெர்மிஷியன், காம்ப்ளெக்ஸ் கியூ ஹெர்மிஷியன், யுனைட்டரிஸ் மேட்ரிசஸ்லாம் நார்மலாக இருக்கும். பட் கான்வர்ஸ் நீட் நாட் பி. சரிங்களா? இதை நான் பின்னாடி இது வந்து நம்ம இப்போ லீனியர் ஆப்ரேட்டர் தனியாக படிப்போம், நார்மல் ஆப்ரேட்டர் தனியாக படிக்கும்போது நான் சொல்கிறேன். சரிங்களா? இதோட கான்வர்ஸ் வந்து நீட் நாட் பி. நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வராது. சரிங்களா? இருக்குன்னு அவசியம் கிடையாது. நீங்கள் ஏதாச்சும் சும்மா எடுத்து போட்டு பாருங்கள், வராது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, இல்லை நீங்களே ட்ரை பண்ணுங்கள். ஆக்சுவலி மேட்ரிக்ஸ்லேயே ட்ரை பண்ணலாங்க. நீங்கள் மேட்ரிக்ஸ்லேயே போட்டுக்கோங்க. ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கோங்க, ஏ 2x2 எடுத்துக்கோங்க. இன்னொன்று என்னது, இந்த மாதிரி வர மாதிரி எடுத்து போடுங்க, அது வராது. அது வந்து இதுன்னு வராது. இந்த மாதிரி கான்செப்ட்லாம் வராது. ஓகே, ரைட். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். நெக்ஸ்ட் டெஃபினிஷன் வந்து கர்னல் ஆஃப் ஏ லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். கர்னல் ஆர் நல் ஸ்பேஸ் ஆஃப் ஏ லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். ஓகேவா? அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் டி ஃப்ரம் வி டு டபிள்யூ கொடுத்துருவாங்க. இது கர்னல் எப்படி டிஃபைன் பண்ணுறோன்னா, கர்டி என்னன்னா, இது வந்து கலெக்ஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் த டொமைன் ஆஃப் டி. ஓகேவா? இருக்கும். சச் த டி ஆஃப் வி கோஸ் டு டி ஆஃப் வி வந்து ஜீரோவுக்கு மேப் பண்ணக்கூடிய மேப் பண்ணுச்சு. டி வந்து என்னது, ஸோ எந்தெந்த, அதாவது என்னென்னா ஆக்சுவலாக வி டி இந்த கலெக்ஷன் என்னென்னா, டி வந்து டொமைனில் எந்தெந்த எலமெண்ட்லாம் ஜீரோவுக்கு மேப் பண்ணுதோ அந்த கலெக்ஷன் தான் கர்டி. சரிங்களா? ரைட். ஸோ இது நம்ம ஈஸியாக ப்ரூவ் பண்ணோம். இது வந்து இது சஸ்பேஸ் ஆஃப் வியாக இருக்கும். ஸோ இது சஸ்பேஸ் ஆஃப் வியாக இருக்கும். ஓகே, இது ஒன்று. அப்புறம் வந்து கர்டி ஈஸியாக, அது கர்டி என்ன இப்படின்னு சொல்லிக்கலாம், ரெண்டும் ஒன்று தான். ஸோ கர்டின்னு என் ஆஃப் டி, நார்மல் நல் ஸ்பேஸ் ஆஃப் டிலாம் ஒன்று தான். சரிங்களா? ஸோ இது முக்கியமானது. அப்புறம் நம்ம எழுதியிருப்போம் டைமென்ஷன் ஆஃப் கர்டி, டைமென்ஷன் ஆஃப் நல் ஸ்பேஸ் ஆஃப் டியை வந்து நல்லிட்டி ஆஃப் டின்னு சொல்லுவோம். ஓகே, ரேங்க் நல்லிட்டி தீல இது யூஸ் பண்ணுவோம். சார் ஓகேவா? நல்லிட்டி நிறைய பேருக்கு அந்த கன்ஃபியூஷன், நல்லிட்டி ரேங்க் டி கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. நல்லிட்டிங்கிறது என்னது, கர்னலுக்குள்ள டைமென்ஷன். ரேங்க் டிங்கிறது அந்த ரேஞ்ச் ஸ்பேஸுக்குள்ள டைமென்ஷன். ரைட்டுங்களா? கர்டி இஸ் ஏ சஸ்பேஸ் ஆஃப் வி. ஓகே, ஆக்சுவலாக நெக்ஸ்ட் வந்து ரேஞ்ச் ஸ்பேஸ் ஆஃப் லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். ஓகேவா? ரேஞ்ச் ஸ்பேஸ், அதாவது லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஃப்ரம் டி வி டு டபிள்யூ. ஓகேவா? இது எப்படி டினோட் பண்ணுவோம், ஆர் ஆஃப் டி ஆர் ரேஞ்ச் ஆஃப் டின்னு டினோட் பண்ணுவோம். இது எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா, டி ஆஃப் வி, அதாவது கலெக்ஷன், அதாவது என்னென்னா இமேஜ், அதாவது இந்த இங்கே உள்ள எலமெண்ட்லாம் இங்கே மேப் பண்ணிடுற இந்த எலமெண்ட்டோட இமேஜ். ஓகேவா? டி ஆஃப் வி சச் தட் வி பிலாங்ஸ் டு பி. ஸோ இது ஆர் ஆஃப் டிங்கிறது என்னதுன்னா இந்த சப் கலெக்ஷன். இது வந்து என்னது, சஸ்பேஸ் ஆஃப் டபிள்யூவாக இருக்கும். ஓகேவா? இதோட டைமென்ஷன் வந்து ரேங்க் ஆஃப் டின்னு சொல்லுவோம். சரிங்களா? இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கான்செப்ட். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். நெக்ஸ்ட் என்னென்னா அந்த ரேங்க் நல்லிட்டி தியரம். ஸோ டி ஃப்ரம் வி டு டபிள்யூ செட் டு பி லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வேர், இது முக்கியமானது, டைமென்ஷன் வி வந்து ஃபைனைட்டாக இருக்கணும். ஓகேவா? அது வந்து லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லும்போது இந்த ரெண்டு வெக்டார் ஸ்பேஸோட ஃபீல்டும் சேமாக இருக்கும். ஸோ வி இஸ் ஏ வெக்டார் ஸ்பேஸ் ஓவர் ஃபீல்டு எஃப், டபிள்யூ இஸ் ஆல்சோ வெக்டார் ஸ்பேஸ் ஓவர் த சேம் ஃபீல்டு எஃப்னு நம்ம எடுத்துக்கணும். ஸோ எப்போல்லாம் லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்குறோம் அப்போல்லாம் நம்ம எனக்கு புரிஞ்சுக்கணும், இது ஒரு வெக்டார் ஸ்பேஸ், இது ஒரு வெக்டார் ஸ்பேஸ், ரெண்டு வெக்டார் ஸ்பேஸுக்கு இடையில சேம் ஃபீல்டு இருக்குன்னு அதில் டிஃபால்ட்டாக அந்த இடத்துல இருக்குது. இந்த இடத்துல வேர்டு எழுதியாச்சு, அதான் மீனிங்னு அர்த்தம். சரிங்களா? ஒவ்வொரு டைம் நான் அதில் வந்து எழுதணும் அவசியம் கிடையாது. ரைட்டுங்களா?
இப்போ ரேங்க் நல்லிட்டி என்ன சொன்னால் டைமென்ஷன் ஆஃப் n ஆஃப் டி ப்ளஸ் டைமென்ஷன் ஆஃப் ஆர் ஆஃப் டி ப்ளஸ் டைமென்ஷன் ஆஃப் வி. நிறைய பேருக்கு குழப்பம் வந்து விஏ டபிள்யூன்னு குழப்பம் வரும். சரிங்களா, வி தான் வரும். சரிங்களா, ரைட். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் பாருங்கள். ஆக்சுவலாக இது எங்கேருந்து கொண்டு வருவாங்க, ரொம்ப சிம்பிளான தியரம் தான். நமக்கு வந்து ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் என்ன இருக்குது, ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் ஹோமோமார்பிசம். சரி, ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் ஹோமோமார்பிசம் ஆன் வெக்டார் ஸ்பேசஸ். ஓகேவா, அதுக்கு என்ன தெரியும், வி பை கர்வ் டி இஸ் ஐசோமார்பிக் டு இமேஜ் ஆஃப் டி ஆஃப் இன் தெரியும். சரிங்களா, ரைட். இப்போ நமக்கு என்ன தெரியும், இந்த தியரம் தெரியும்ல, டைமென்ஷன் ஆஃப். ஓகே, இப்போ ரெண்டு வெக்டார் ஸ்பேஸ் சேம். ஓகேவா, ரெண்டு வெக்டார் ஸ்பேஸ் சேம். விங்கிறது ஃபைனைட் டைமென்ஷனல் வெக்டார் ஸ்பேஸ்னா கர்வ் டி ஃபைனைட் டைமென்ஷனலாக இருக்கும். அப்போ இந்த கோஷன் ஸ்பேஸும் ஒரு ஃபைனைட் டைமென்ஷனல் வெக்டார் ஸ்பேஸாக இருக்கும். அப்போ நான் ரெண்டு பக்கமும் ஓகேவா. ஆக்சுவலாக டி ஆஃப் வி தான் என்னது, ஆர் ஆஃப் டி, ரெண்டும் ஒன்று தான். ஓகேவா, டி ஆஃப் வி, இது டி வந்து கேபிட்டல் வி. ஓகே, டிங்கிறது ஒரு ஃபங்க்ஷன், விங்கிறது ஒரு செட்டு. ஓகேவா, இது வந்து என்னது, இது ஒரு செட்டு, இது ரேஞ்ச் ஆஃப் ஆர் ஆஃப் டின்னு சொல்லுவோம். சரிங்களா, அப்போ நம்ம ரெண்டு வெக்டார் ஸ்பேஸ் ஈக்குவலாக டைமென்ஷன் ஈக்குவலாக இருக்கும். ஸோ இது ஒரு ஃபைனைட் டைமென்ஷன், இது ஒரு ஃபைனைட் டைமென்ஷன் ஈக்குவல் எழுதிக்கிறோம். இப்போ நமக்கு இந்த தியரம் தெரியுமா, டைமென்ஷன் வி பை டபிள்யூ, கோஷன் ஸ்பேஸ் இந்த மாதிரி எழுதிக்கலாம். டைமென்ஷன் வி இப்படி எழுதிக்கலாம். இதை அப்படியே அந்த சைடு கொண்டு போகிறோம், அவ்வளோதான், வெரி சிம்பிள். ஓகே, ரைட். இப்போ நெக்ஸ்ட் இது வந்து லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு ஸ்பெசிஃபிக்காக படிச்சிருக்கோம். ஸ்பெசிஃபிக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருப்போம். ஸோ ஏங்கிறது ஒரு எம் கிராஸ் என் மேட்ரிக்ஸஸ் ஓவர் ஃபீல்டு எஃப். ஸோ இப்படி கொடுக்கும்போது நல்லிட்டி ஆஃப் ஏ ப்ளஸ் ரேங்க் ஆஃப் ஏ ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் காலம்ஸ் இன் ஏ. முக்கியமானது நம்பர் ஆஃப் காலம்ஸ் இன் ஏ. நம்பர் ஆஃப் ரோஸ் எடுக்க மாட்டோம், நம்பர் ஆஃப் காலம்ஸ் எடுப்போம். ஓகேவா, இது ஒரு முக்கியமான கொஷின். அப்புறம் டைமென்ஷன் ரோ ஸ்பேஸ் ஆஃப் ஏயும் டைமென்ஷன் காலம் ஸ்பேஸ் ஆஃப் ஏயும் ஒன்று தான். ரோ ரேங்க் காலம் ரேங்க் எல்லாமே ஒன்று தான். ஸோ இதெல்லாம் முன்னாடி வீடியோஸும் நிறைய போட்டிருப்போம், இதெல்லாம் நீங்கள் பாருங்கள். ஓகே, இதை பற்றி நிறைய ப்ராப்ளம்லாம் போட்டிருப்போம். சரிங்களா, நீங்கள் பாருங்கள். ரைட்டா, ரைட். இது ஓகே. நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான இது என்னென்னா இன்வேரியன்ட் சப்ஸ்பேஸ். இது ஆக்சுவலாக அது நிறைய பேருக்கு தெரியாது. இது ஒரு முக்கியமான கொஸ்டின், ஹெல்ஸ்டைன் புக்கில் உள்ள கான்செப்ட்ஸ் இதெல்லாம். சரிங்களா, ஸோ லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்கும்போது சொல்லியிருப்பாங்க, அப்படின்னு தனியாக கொடுத்துருப்பாங்க. ஓகே, இந்த இங்கே கொடுத்துருவாங்க லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒரு தனியாக ஒரு சாப்டர் இருக்கும். ஸோ அதில் ஃபுல்லாக அதுதான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் தான் இங்கே தான் ரைட்டு லெஃப்ட்டு ரெகுலர்லாம் சொல்லலையே அவங்கள்ட்ட. சரி, சொல்லலைன்னா இதில் பாருங்கள், இதில் தான் இருக்கும். சரிங்களா, ஸோ இதில் பாருங்கள், இதில் தான் உங்களுக்கு ஃபுல்லாக கொடுத்துருப்போம். ஓகேவா, ஆக்சுவலாக ஓகே, ஒரு விஷயம் சொல்ல மாட்டேறேன். இந்த ரெகுலர்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ரெகுலர்னால் இந்த இன்வெர்ட்டபிள் மேட்ரிக்ஸ் தான் ரெகுலர்னு சொல்லுவாங்க. ரெகுலர் மேட்ரிக்ஸ்னால் ரைட் லெஃப்ட் இன்வெர்ட்டபிள், இதுக்கு பேர் இன்னொரு பேர் ரெகுலர். ஓகேவா, ரெகுலர். ஓகேவா, ஸோ இன்வெர்ட்டபிளாக சொல்லலாம், ரெகுலர் ஆப்ரேட்டர்னு சொல்லுவோம். இன்வெர்ட்டபிள் லீனியர் ஆப்ரேட்டர், ரெகுலர் லீனியர் ஆப்ரேட்டர் நம்ம சொல்லுவோம். ஒரு முக்கியமான வேர்டு. சரி, ரெகுலர். ஓகே, ஸோ பாருங்கள், இன்வேரியன்ட் சப்ஸ்பேஸ் ஆஃப் ஏ வெக்டார் ஸ்பேஸ் அண்டர் த லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ். அப்போது ஒரு விங்கிற வெக்டார் ஸ்பேஸுக்கு சப்ஸ்பேஸ் டபிள்யூன்னு எடுத்துக்கிறோம். டிங்கிறது வி டு விக்கு போகக்கூடிய லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எடுத்துக்கிறோம். இப்போ டபிள்யூங்கிற சப்ஸ்பேஸ் என்ன சொல்லணும்னா இஸ் இன்வேரியன்ட் சப்ஸ்பேஸ் ஆஃப் வின்னு சொல்ல போகிறோம் அண்டர் த டிரான்ஸ்ஃபர்மேஷன் டி. அப்படின்னா டி ஆஃப் டபிள்யூ. ஓகேவா, இதாவது இமேஜ் ஆஃப் டபிள்யூ இஸ் கண்டெயின் டபிள்யூவாக இருக்கணும். சரிங்களா, அப்படி இருந்துச்சுன்னா இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய சப்ஸ்பேஸ் என்ன சொல்லலாம், இன்வேரியன்ட் சப்ஸ்பேஸ் ஆஃப் வி அண்டர் த டிரான்ஸ்ஃபர்மேஷன் டின்னு சொல்லுவோம். ஸோ இது ஒரு முக்கியமான கொஷின்ஸ். ஓகே, ஓகே. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா சம் இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்ஸ். ஓகே, சம் இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்ஸ் நான் சொல்லிக்கிறேன். சொல்லிவிட்டு நெக்ஸ்ட் ப்ராப்ளம் வரும். பாருங்கள், ஃபஸ்ட் இதெல்லாம் ரொம்ப ஸ்டாண்டர்டு கொஷின்ஸ், வெரி வெரி ஸ்டாண்டர்டு கொஷின்ஸ். ஓகேவா, ஸோ நம்ம டிஸ்கிரிட் டைப் போட்டு வீடியோஸ் போடும்போது இதை பற்றி நம்ம எல்லாம் ஈஸியாக ப்ரூவ் பண்ணிடுவோம். இப்போதைக்கு நம்ம ரிசல்ட்டை எடுத்துக்குவோம். சரிங்களா, இப்போ ஆக்சுவலாக இந்த நோட்டேஷனுக்கு பேர் என்ன, எல் ஆஃப் வி கமா டபிள்யூ லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃப்ரம் வி டு டபிள்யூ. ஸோ கலெக்ஷன் ஆஃப் ஆல் த லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃப்ரம் வி டு டபிள்யூ. ஓகே, ரெண்டு வெக்டார் ஸ்பேஸ் கொடுத்தாச்சு, வி டபிள்யூன்னு கொடுத்தாச்சா. அது ரெண்டு கடையில் எத்தனை லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்க முடியுமோ அந்த கலெக்ஷன் தான் இது. ஓகே, அதான் இந்த கலெக்ஷன். டி ஃப்ரம் வி டு டபிள்யூ இஸ் ஏ லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இந்த விக்கும் டபிள்யூக்கும் இடையில எத்தனை லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அந்த கலெக்ஷன் எடுத்து போடுறோம். அது என்ன ஆகும்னா வெக்டார் ஸ்பேஸ் ஆகுது வித் ரெஸ்பெக்ட் டு அடிஷன் வந்து வழக்கம் போல் சொல்கிறது தான். ஓகேங்களா, காம்போசிஷன் மைனஸ் சேம் தான். ஓகேவா, ஸோ இது வெக்டார் ஸ்பேஸ் ஃபார்ம் பண்ணும். இது ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸ். அதே நேரத்தில் இந்த ரெண்டுமே வேறு வேறு எடுத்துக்கணும், ரெண்டுமே சேமாக எடுத்துரும். ஹோமோமார்பிசம் ஃப்ரம் வி டு வி. இதை வந்து ஏ ஆஃப் வின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஹெல்ஸ்டைன் புக்கில் இதை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க ஸ்டாண்டர்டாக.
ஓகேவா? இது வந்து ஸ்டாண்டர்ட் நோட்டேஷன்ஸ் இங்கே ஃபாலோ பண்ணியிருப்பாங்க ஃபுல்லாக. இந்த இருக்குல்ல ஏஎஃப்இ இந்த ஃபுல்லாக அந்த ஏஎஃப்இ தான் போட்டிருப்பாங்க. ஏஎஃப்இனா அர்த்தம் டி இஸ் ஏ ஹோமோமார்ஃபிசம் ஃப்ரம் வி டு வின்னு நிறைய இடத்துல இங்கே போட்டிருப்பாங்க. சரிங்களா? கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. ஸோ ஏஎஃப்இ டி ஃப்ரம் வி டு வி இஸ் ஏ லீனியர் ஆப்ரேட்டர். ஓகே, அடுத்து என்ன பண்ணாலும் அது முக்கியமான கொஷின். இப்போ இன்னும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறோம். இப்போ இங்கே வந்து டொமைன் கோடை ரெண்டு வேறு வேறையாக இருக்குது, இங்கே சேமாக கொண்டு வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணணும்னா அந்த வியை வந்து எஃப்னு எடுத்துக்கிறோம். ஸோ வி ஆக்சுவலாக வி இஸ் ஏ வெக்டார் ஸ்பேஸ் ஓவர் எஃப், அது முக்கியமானது தெரிஞ்சுக்கணும். வி இஸ் ஏ வெக்டார் ஸ்பேஸ் ஓவர் ஃபீல்டு எஃப். அந்த விக்கும் அந்த எஃப்க்கு இடையில் எத்தனை ஹோமோமார்ஃபிசம் கொடுக்க முடியும்? ஆக்சுவலாக லீனியர் ஃபங்க்ஷனல் கொடுக்க முடியும் வி டு எஃப். ஸோ எத்தனை லீனியர் ஃபங்க்ஷனல் கொடுக்க முடியும் அந்த கலெக்ஷனாக தான் நான் சொல்லணும். இந்த மாதிரி எழுதுறது ஹோம் எழுதுறது. இதுக்கு நோட்டேஷன் வி கேப் அப்படின்னு எழுதுவாங்க. வி கேப் ஆக்சுவலாக ஓகேவா? வி கேப் ஓகேவா? ஸோ இதுக்கு இன்னொரு பேர் என்ன? டொயல் ஸ்பேஸ் ஆஃப் வி. டொயல் ஸ்பேஸ் ஆஃப் வி. ஓகே, டொயல் ஸ்பேஸ் ஆஃப் வி. ஓகேவா? என்ன காரணம்? டொயல்னா என்ன அர்த்தம்னா இந்த இங்கே உள்ள எலமெண்ட்ஸ்லாம் என்ன ஆகும்னா ஒரு ஃபங்க்ஷனாகவும் இருக்கும், அதே நேரத்தில் ஒரு எலமெண்ட்டாகவும் இருக்கும். ரெண்டு விஷயத்தை ஃபாலோ பண்ணும். சரிங்களா? அதனால லீனியர் ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷனாகவும் இருக்கும், அது ஒரு எலமெண்ட்டாகவும் இருக்கும். அதனால் டொயல் ஸ்பேஸ் ஆஃப் வி. வி கேப். சரிங்களா? வி கேப்னா அர்த்தம் இட்ஸ் ஹோமோமார்ஃபிசம் ஃப்ரம் வி டு டபிள்யூ, வி டு எஃப். இப்போ வி டபுள் கேப் போட்டிருப்பான் அப்படின்னா அர்த்தம்னா இது முக்கியமானது. டி ஃப்ரம் இந்த இது நல்லா பார்த்து முக்கியமானது. வி கேப்லேருந்து எஃப்க்கு போகக்கூடிய லீனியர் ஃபங்க்ஷனல். இது என்ன சொல்லுவாங்க? டொயல் ஆஃப் இதுக்கு பேர் டொயலுங்க. டொயல் ஆஃப் வின்னு சொல்லுவோம். இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? டொயல் ஆஃப் வி கேப்னு சொல்லுவோம், ஆர் டொயல் ஆஃப் வின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஓகே ரைட். ஸோ இதை எப்படி டிஃபைன் பண்ண? இந்த மாதிரி டிஃபைன் பண்ண டி ஃப்ரம் வி கேப்லேருந்து எஃப்க்கு போகக்கூடிய லீனியர் ஃபங்க்ஷனில் கலெக்ட் பண்ணுறோம். இதுக்கு பேர் என்னது? டொயல் ஆஃப் வின்னு சொல்லுவோம், ஆர் டொயல் ஆஃப் வி கேப்னு சொல்லுவோம். ஓகே, அதே மாதிரி இது எப்படி சொல்லுவோம்? டொயல் ஆஃப் வி கேப்னு சொல்லலாம், ஆர் டொயல் ஆஃப் வி கேப்னு சொல்லலாம், ஆர் டொயல் ஆஃப் வின்னு சொல்லலாம். சரிங்களா? ரைட். ஸோ இதெல்லாம் முக்கியமானது. ரைட். இது வந்து இதெல்லாம் வெக்டார் ஸ்பேஸ் ஃபார்ம். இது வந்து எல்லாமே என்ன ஆகும்னா வெக்டார் ஸ்பேஸ் ஃபார்ம் பண்ணும். சரிங்களா? எல்லாமே வெக்டார் ஸ்பேஸ். ஓகே, இஸ் ஏ வெக்டார் ஸ்பேஸ். எல்லாமே வெக்டார் ஸ்பேஸ் ஃபார்ம் பண்ணும். இஸ் ஏ வெக்டார் ஸ்பேஸ். இதுவும் வெக்டார் ஸ்பேஸ், இதுவும் வெக்டார் ஸ்பேஸ். ஓகேவா? ரைட். இப்போ வெக்டார் ஸ்பேஸ்னால் அடுத்து நெக்ஸ்ட் டைமென்ஷன் கொடுப்போமா? அதை தான் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட். இப்போது அந்த ஆக்சுவலாக இதோட டைமென்ஷன் வந்து இந்த ரெண்டு இது எழுதுகிறோமா, இதை பொறுத்து நமக்கு இங்கே டைமென்ஷன் டிஃபைன் ஆகும். ஓகேவா? இப்போ விங்கிற வெக்டார் ஸ்பேஸோட டைமென்ஷன் வந்து எம். ஸோ ஃபைனல் டைமென்ஷன் வெக்டார் ஸ்பேஸ் டைமென்ஷன் எம். டபிள்யூங்கிற லீனியர் ஃபங்க்ஷன் இது வெக்டார் ஸ்பேஸ் எடுத்துக்கிறோம். அதோட டைமென்ஷன் வந்து ஒரு ஃபைனைட்டாக இருக்குது, அதோட என்னன்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? இப்போது இந்த இதோட டைமென்ஷன் என்ன பார்க்குறோம். இதோட டைமென்ஷன் வரும்னா எம்என். இதோட டைமென்ஷன் வரும். இதோட டைமென்ஷன் எம்மு, இதோட டைமென்ஷன் என். அப்போ எம் இன்ட்டு என்னு வரும். ஸோ இது ஒரு முக்கியமான கொஷின்ஸ். முக்கியமான வெரி வெரி ஸ்டாண்டர்ட் எம்சிக்யூ கொஷின்ஸ். நிறைய இடம் கேட்குற கொஷின்ஸ், நிறைய கேட்ட கொஷின், கேட்கக்கூடிய கொஷின்ஸ். இது ஒரு முக்கியமான கான்செப்ட். ஓகேவா? பார்த்தோம் இந்த தியரம்னா டேரெக்டாக எம்சிக்யூவில் அப்படியே கேட்டுருவாங்க. சரிங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஹோமோமார்ஃபிசம் ஃப்ரம் வி டு வி. அப்போ என்ன அர்த்தம்? இங்கே எம் இருக்கா? எம் இன்ட்டு எம் என்னது? எம் ஸ்கொயர். அடுத்து என்னது? டபிள்யூ டு டபிள்யூ. இதோட டைமென்ஷன் என். அப்போ என் இன்ட்டு என் என்னது? என் ஸ்கொயர். அடுத்து பாரு வி கேப். வி கேப்னா அர்த்தம் டைமென்ஷன் ஆஃப் ஹோமோமார்ஃபிசம் ஃப்ரம் வியிலேருந்து எஃப்க்கு போகக்கூடியது. ஓகேவா? இப்போது இதோட டைமென்ஷன் வரும் எம்முன்னு எடுத்துருக்குறோம். எஃப்போட டைமென்ஷன் அதாவது வெக்டார் ஸ்பேஸ் ஓவர் த ஃபீல்டு ஓவர் எஃப். எஃப்க்கும் வெக்டார் ஸ்பேஸ் எஃப் ஓவர் த ஃபீல்டு எஃப். அப்புறம் டைமென்ஷன் 1 வந்துடும். ஓகே, அப்போ எம். ஸோ முக்கியமான நோட் பண்ணிக்கோங்க. இப்போ டைமென்ஷன் ஆஃப் டபிள்யூ கேப்னா என்ன வரும்? ஸோ அது என்னது? இங்கே என் இன்ட்டு 1 வரும். சரிங்களா? ஸோ இதோட டைமென்ஷன் என் இன்ட்டு 1 என்னன்னு வரும். ஸோ இதெல்லாம் முக்கியமான எம்சிக்யூ கொஷின்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு டைமென்ஷன் ஆஃப் வி கேப் கேட்டிருக்காங்களா? ஆக்சுவலாக என்னென்னா இந்த தேரம் வரும். அதாவது வி ஆக்சுவலாக விங்கிற ஒரு ஃபைனல் டைமென்ஷனல் வெக்டார் ஸ்பேஸாக இருக்குது. ஸோ ஓகே, இஃப் இதில் இருக்கும்ல. ஸோ இதோட டைமென்ஷன் எல்லாம் ஐசோமார்ஃபிசம். எத்தனை நாள் நீங்கள் போட்டுக்கோங்க, நீங்கள் எத்தனை நாள் நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ ஃபைனைட் நம்பர் ஆஃப் டொயல்ஸ் எடுத்துக்கணும். ஓகே, நீங்கள் என்ன செய்றீங்க? அது ஒரு ஃபைனைட் நம்பர் ஆஃப் டொயல்ஸ் எடுத்துருக்கீங்க. ஸோ எல்லா டொயல்ஸும் ஐசோமார்ஃபிக் டு விஆர். இதுக்கு ஐசோமார்ஃபிக், இது ஐசோமார்ஃபிக். ஸோ ஐசோமார்ஃபிக் டு ஈச் அதராக இருக்கும். ஓகேவா? அப்போது எல்லாரோட டைமென்ஷனும் வந்து சேம்னு அர்த்தம். ஸோ விங்கிற ஃபைனைட் டைமென்ஷனல் வெக்டார் ஸ்பேஸ். இன்ஃபினிட் டைமென்ஷனல் வெக்டார் ஸ்பேஸ் போகலை. ரைட்டுங்களா? ரைட். அப்போ என்ன வரும்? இதோட டைமென்ஷன் வரும், இது மூணோட டைமென்ஷன் சேமாக வரும். இதோட டைமென்ஷன் இது எம்மு, இது எம்மு,
இது எம். இப்போ இந்த எல்லா வெக்டார் ஸ்பேஸ் டைமென்ஷன் வந்து எம். ஸோ ஒரு முக்கியமான எம்சிக்யூ கொஷின்ஸ். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து அனிக்குலேட்டர்னு அர்த்தம் இது பண்ணுறது, எரேஸ் பண்ணுறது. ஓகேங்களா? ஓகே. அனிக்குலேட்டர்னால் அதை வந்து இல்லாமாக்குறது, அனிக்குலேஷன். ஓகே ரைட். ஸோ ஆக்சுவலாக என்னென்னா அனிக்குலேட்டர் ஆஃப் ஏ நான் எம்டி சப்செட் ஆஃப் ஏ வெக்டார் ஸ்பேஸ் சொல்கிறோம். ஆக்சுவலாக என்னென்னா வெரி சிம்பிள். விங்கிறது ஒரு வெக்டார் ஸ்பேஸ் கொடுத்தாச்சு, ஓவர் த ஃபீல்டு எஃப். அப்போ ஒரு நான் எம்டி செட் எடுத்துக்கிறோம். ஸோ எஸ்ங்கிறது நான் எம்டி சப்செட் ஆஃப் வி எடுத்தாச்சு. அனிக்குலேட்டர் ஆஃப் எஸ் அப்படின்னா இது டினோட் பண்ணும், ஏ ஆஃப் எஸ் டினோட் பண்ணும். அது சில நேரத்தில் இப்படி எஸ் இந்த இடத்துல இல்லை, சில நேரத்தில் இப்படி யூஸ் பண்ணுவாங்க. இந்த எஸ் போட்டு இந்த இடத்துல பவரில் வந்து இந்த மாதிரி சர்க்கிள் யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? அனிக்குலேட்டருக்கு ஏ ஆஃப் எஸ்ன்னு எழுதுவாங்க, இல்லை இதில் எஸ் பவர் 0ன்னு எழுதுவாங்க. ஓகேவா? ரைட். ஏன்னா 0 எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு ஏன் 0 யூஸ் பண்ணுவாங்க இங்கே அதுக்கான விளக்கம் கிடைக்கும். ஏ ஆஃப் எஸ் எஃப்ங்கிறது எங்கே இருக்குன்னா கலெக்ஷன் ஆஃப் வி கேப். ஆக்சுவலாக எஃப்ங்கிறது எஸ் லீனியர் ஃபங்க்ஷனல் ஃப்ரம் வீட்லேருந்து எஃப்க்கு போகக்கூடிய ஒரு லீனியர் ஃபங்க்ஷனல். இது என்ன எஃப் ஆஃப் எஸ் கோஸ் டு 0. 0ங்கிறதுனா ஐடென்டி எலமெண்ட்டின் எங்கே இருக்குன்னா அது இங்கே வி தானே. 0ங்கிற எங்கே இருக்கு, எங்கே உள்ள எலமெண்ட்டு? ஸோ ஃபீல்டு உள்ள எலமெண்ட். சரிங்களா? ஏன்னா இதோட கோடமின் என்னது ஆர் தானே வரும். ஸோ கோடமின் எஃப் தானே வரும். இல்லை எஃப்ங்கிறது என்னதுங்க லீனியர் ஃபங்க்ஷனல் ஃப்ரம் வி டு ஆர், வி டு எஃப். அப்போது இங்கே ஐடென்டி எலமெண்ட் வந்து 0. ஓ இது முக்கியமானது. ஃபார் எவ்ரி எஸ் பிலாங்ஸ் டு எஸ். ஓகேவா? ஆக்சுவலாக என்னென்னா இந்த எஸ் கொடுத்துருப்பாங்களா. ஸோ எஸ்ஸில் உள்ள எல்லா எலமெண்ட்டுக்கும் 0க்கு மேப் பண்ணுச்சுன்னா அந்த கலெக்ஷன் எடுத்துக்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஓகே எஸ்ஸில் எந்தெந்த எலமெண்ட்லாம் 0க்கு மேப் பண்ணும் அந்த கலெக்ஷன் எடுத்துக்க போகிறோம். எஸ்ஸில் உள்ள எல்லா எலமெண்ட்டையும் நம்ம எடுத்து வேரி பண்ணுறோம். சரிங்களா? ஓகே. இது வந்து ஏஎஃப்எஸ்ங்க சப் கலெக்ஷன் ஆஃப் வி கேப். அப்போ என்ன ஆகும், இது வந்து என்ன ஆயிருன்னா சஸ்பேஸ் ஃபார்ம் ஆகும். சஸ்பேஸ் ஆஃப் ஏஎஃப்எஸ் தான். நோ சஸ்பேஸ் ஆஃப் வாட் வி கேப். சஸ்பேஸ் ஆஃப் வி கேப். இது வந்து வி கேப்புக்கு சஸ்பேஸ் ஃபார்ம் பண்ணும். ஓகேவா? இது ஒரு முக்கியமான கொஷின்ஸ். ஓகே. நெக்ஸ்ட் என்ன செய்யணும், அல்ஜிப்ரான்னு ஒன்று டிஃபைன் பண்ணுவாங்க. ஸோ அல்ஜிப்ரான்னு என்னென்னா ஒரு ரிங்கை வந்து அல்ஜிப்ரான்னு சொல்லுவாங்க. ஒரு ரிங்கு செட் பி, ரிங் வந்து ஆர் ப்ளஸ் டாட். ஸோ ப்ளஸ்ங்கிறது ஓகே டாட்னு மல்டிப்ளிகேஷன் தெரியும், ரிங்கில் உள்ள மல்டிப்ளிகேஷன். செட் பி அண்ட் அல்ஜிப்ரா ஓவர் த ஃபீல்டு எஃப். ஆக்சுவலாக இங்கே என்ன பண்ணுவாங்க, ரிங் தியரியும் ஃபீல்டு தியரியும் ஒன்று சேர்ப்பாங்க. ஓகேவா? ஆக்சுவலாக நமக்கு வெக்டார் ஸ்பேஸ்னு அர்த்தம். வெக்டார் ஸ்பேஸ்னால் ஓகே. ஸோ அதாவது வெக்டார் ஸ்பேஸ்னு அர்த்தம்னா ஒரு நான் எம்டி செட் எடுத்து ஓவர் த ஃபீல்டு எஃப்னு சொல்லுவோம். இன்னொன்று மாடுல் தியரின்னு சொல்லுவாங்க. ஒரு வெக்டார் ஸ்பேஸ் எடுத்து ஓவர் த ரிங் சொல்லுவாங்க. ஓவர் ரிங் காம்புடேட்டிவ் ரிங் அந்த மாதிரி சொல்கிறது பேர் வந்து மாடுல் தியரின்னு ஒரு ஒரு முக்கியமான ரிசர்ச் ஏரியா இருக்குது. சரிங்களா? மாடுல் தியரின்னு உண்டு. ஸோ ஓவர் த ஃபீல்டுன்னு சொல்கிறது வெக்டார் ஸ்பேஸ், ஓவர் ரிங்னு சொல்கிறது மாடுல் தியரி. ஓகே ரைட். இப்போ பாருங்கள் என்ன சொல்லிடுறோம், அல்ஜிப்ரா. ஒரு ரிங்கை வந்து எப்போ அல்ஜிப்ரா ஓவர் த ஃபீல்டு எஃப்னு எப்போ சொல்லுவோம்னா ஆர் வந்து வெக்டார் ஸ்பேஸ் ஆகணும் ஓவர் த ஃபீல்டு எஃப். இப்போ இந்த இது முக்கியமான வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் நம்ம ஹெர்சைன் சார் புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஆல்ஃபா ஏ ஆஃப் பி. இது ஆக்சுவலானா ஏ இந்த மல்டிப்ளிகேஷன் எங்கே உள்ளதுன்னா இந்த இங்கே ஏ எங்கே இருக்குது, இங்கே உள்ள எலமெண்ட்டு ஆர்ல. அப்போ இந்த ஃபீல்டோட மல்டிப்ளிகேஷன் ரைட்டுங்களா. அப்போ இது ஃபீல்டில் வந்துடும். இந்த மல்டிப்ளிகேஷன் எங்கே வரும்னா இந்த வெக்டார் ஸ்பேஸ் ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க, இங்கே உள்ள ஸ்கேலர் மல்டிப்ளிகேஷன் ரைட்டுங்களா. இதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும். சரிங்களா? இதெல்லாம் இந்த கண்டிஷன்லாம் வந்துச்சுன்னா அந்த ரிங்கை வந்து என்ன சொல்லலாம், அல்ஜிப்ரா ஓவர் த ஃபீல்டு எஃப்னு சொல்லலாம். ஓகே. இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அனிக்குலேட்டரை வச்சு ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸ் பாருங்கள். என்னென்னா இப்போ வந்து இது நமக்கு தெரிஞ்சது. ஆக்சுவலாக இது ஒரு அல்ஜிப்ராவோ என்னது ஹோமோஸ் ஃப்ரம் எஃப் டு வி டு வி இஸ் அல்ஜிப்ரா. ஸோ அல்ஜிப்ரா வரும். சரிங்களா? இது ஒரு முக்கியமானது அல்ஜிப்ரா. அடுத்து இது ஒரு ஆக்சுவலாக ப்ராப்ளம் இதை யூஸ் பண்ணி தான் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போட போகிறோம். இந்த தேரத்தை யூஸ் பண்ணி தான் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் ஃபுல்லாக இதான் யூஸ் பண்ணி தான் போட போகிறோம். அதனால் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துங்க. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு தியரம். ஸோ இதெல்லாம் எஸ்என் சார் புக்கில் உள்ள முக்கியமான கொஸ்டின்ஸ். அனிக்குலேட்டர்லாம் கொடுத்துருக்காங்க, ஸ்டார்டிங்கில் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அதெல்லாம் பார்த்துக்கோ. இதெல்லாம் எஸ்என் சார் புக்கில் உள்ள கொஸ்டின் எல்லா கொஸ்டினும் சால்வ் பண்ணி போடுறேன் பாருங்கள். விங்கிறது சஸ்பேஸ் ஆஃப் ஏ வெக்டார் ஸ்பேஸ் வி ஓவர் எஃப். விங்கிறது ஃபைனைட் டைமென்ஷனல் வெக்டார் ஸ்பேஸ். இப்போ வி கேப் ஆக்சுவலாக இங்கே ஏன் 0 போட்டோன்னு சொல்லணும், இங்கே 0 ஏன் போட்டுறோம்னா இங்கே பாருங்கள் இதனால். ஸோ இந்த ஆக்சுவலாக இந்த எஸ்ஸில் உள்ள எல்லா எலமெண்ட்டும் 0க்கு மேப் பண்ணுது. அதனால் இந்த இடத்துல எஸ் பவர் 0 நம்ம எடுத்துக்கிறோம். சரிங்களா? இப்போ வி கேப்புங்கிறது ஆக்சுவலாக இந்த வி கேப் இஸ் ஐசோமார்பிக் டு டபிள்யூ கேப் இஸ் ஐசோமார்பிக் டு வி கேப் அனிக்குலேட்டர் ஆஃப் டபிள்யூ ரைட்டா. இது ஒரு முக்கியமான தியரம். இதை ப்ரூவ் பண்ண ஐசோமார்பிசம் ப்ரூவ் பண்ணணும்.
ஒன்ஸ் நீங்கள் ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா இதை நீங்கள் ஈஸியாக ப்ரூவ் பண்ணிடலாம். இது எப்படி ப்ரூவ் பண்ணால் அந்த தேரை இருக்கும் சொன்னீங்க பார்த்தீங்கன்னா இந்த லாஜிக்கை வச்சு ஈஸியாக ப்ரூவ் பண்ணிடலாம். இந்த லாஜிக்னா இந்த லாஜிக்கை வச்சு நீங்கள் ஈஸியாக ப்ரூவ் பண்ணிடலாம். ஓகேவா? பாருங்கள், ஆக்சுவலாக டைமென்ஷன் ஆஃப் ஆக்சுவலாக என்னன்னா இது ரெண்டே ஆக்சுவலாக இது கேப் போட்டுருங்க. டைமென்ஷன் ஆஃப் ஆக்சுவலாக இது ரெண்டு இதோட சம் டைமென்ஷன் ஆஃப் W ப்ளஸ் இப்படி எழுதிக்கலாங்க. இது ஏன் இப்படி கஷ்டப்பட்டு எழுதியிருக்கோம்? டைமென்ஷன் ஆஃப் W ப்ளஸ் டைமென்ஷன் ஆஃப் அனிகுலேட்டர் ஆஃப் W is equal to dimension of V. ஸோ இது ரொம்ப ஸ்டாண்டர்ட் தியரம்ஸ், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஓகேவா? இது ஒன்று வச்சுக்கோங்க. அடுத்து வந்து ஏஎஃப் டபிள்யூங்கிறது சப்ஸ்பேஸ். ஆக்சுவலாக நம்ம வந்து இங்கே சப்செட்டு சொல்லியிருப்போம். ஸோ சப்செட்டுக்கு ஓகே, பட் இன்னும் சில எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரக்சர் வேணால் நம்ம வந்து சப்ஸ்பேஸாக எடுத்துக்கணும். இங்கே எஸ்ங்கிறது ஆர்டினரி நான் எம்டி சப்செட் எடுத்துருக்கோம். ஓகே, இதை வந்து நம்ம எப்பயுமே எடுக்க மாட்டோம். எப்பயுமே ஒரு சப்ஸ்பேஸை வச்சு தான் நம்ம செட் பண்ணுவோம். சரிங்களா? அதனால் இங்கே என்ன டபிள்யூங்கிறது சப்ஸ்பேஸ் ஆஃப் வியாக இருக்குது. அப்போ ஏ ஆஃப் டபிள்யூ அனிகுலேட்டர் ஆஃப் டபிள்யூனா டபிள்யூன்னு சொல்லிக்கலாம். ஓகேவா? பிங்கிறது ஃபைனல் டைமென்ஷனல் வெக்டார் ஸ்பேஸ். அதுமாதிரி ஏ ஆஃப் டபிள்யூனா ஏ ஆஃப் டபிள்யூன்னு நிற்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஏஎஃப் எத்தனை நீங்கள் அனிகுலேட்டர் பண்ணாலும் அந்த கடைசியில் ஏ ஆஃப் டபிள்யூவில் வந்து நிற்கும். அது மேலே நீங்கள் அனிகுலேட் பண்ண முடியாது. சரிங்களா? அப்புறம் ஒரு முக்கியமான கொஸ்டின், வெரி வெரி ஸ்டாண்டர்ட் கொஸ்டின்ஸ். ஆக்சுவலாக டபிள்யூங்கிறது சஸ்பேஸ், W2 சஸ்பேஸ், அப்போ சம்மும் சஸ்பேஸாக வந்துடும். அப்போது அனிகுலேட்டர் வந்து வெல் டிஃபைன், அனிகுலேட்டர் கண்டுபிடிக்கலாம். ஓகே, இது அனிகுலேட்டர் இது வருது. இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா அதே மாதிரி தான். இங்கே W1 சஸ்பேஸ், ஸோ இங்கே இது எக்ஸிஸ்ட் ஆகும். இன்டர்செக்ஷன் ஆஃப் டூ சஸ்பேசஸ், ஸோ இதுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி இன்டர்செக்ஷன் இதுக்கு ஈக்குவலாக இருக்கும், ப்ரொவைடட் W1 W2லாம் சஸ்பேஸ் ஆஃப் வியாக இருந்தால். ஓகேவா? ஸோ ரொம்ப முக்கியமான ரிசல்ட்ஸ் தான் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.